வணக்கம் அன்பான நேயர்களே, இது உங்கள் சக்தியின் குரலோசை. நாவல் தொடர் தேடு கிடைக்காது பாகம் 2. ஹைதராபாத் நகரம் அந்த மாலை 6 மணி வேளையில் நல்ல மழையில் இருந்தது. ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்த சோபிகா கையில் சுட்கேஸை வைத்து கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தாள். ஆங்காங்கே மலைக்கு ஒண்டிய முகங்களில் சூரஜை தேடிய சோபிகா என்கிற தேவதைக்கு 23 வயது. சூரஜ் கிடைக்கவில்லை. போட்ட லெட்டர் சேரவில்லையோ? கொரியர் தபாலில் அனுப்பிய லெட்டர் எப்படி போய் சேராமல் இருந்திருக்க முடியும்? மறுபடியும் பார்வையை சுழற்றினாள். கும்பலில் ஏதேதோ முகங்கள் பார்வைக்கு தட்டுப்பட்டு விலகியது. சூரஜுக்கு கோதுமை நிறத்தில் அழகான முகம், தலை கொள்ளாமல் சுருள் கேசம். எத்தனை பேருக்கு மத்தியில் இருந்தாலும் பளிச்சென்று தெரிவான். சிரிக்கும்போது தெரிகிற பல்வரிசை அவனுடைய முகத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வெளிச்சத்தை கொடுக்கும். ஸ்டேஷனுக்கு வெளியே ஆள் நடமாட்டமற்ற சாலையில் மழை சாடி கொண்டிருந்தது. சூரஜ் மலையில் எங்கேயாவது ஹெல்ட் அப் ஆயிருக்கலாம். மழை நின்ற பிறகு ஒரு வேளை வரலாம். சோபிகா மனசுக்குள் எண்ணத்தை ஓடவிட்டு கொண்டே எடை பார்க்கும் மிஷினுக்கு பக்கத்தில் போடப்பட்டிருந்த பாலிவினைல் நாற்காலிக்கு தன் முதுகை கொடுத்தாள். சூட்கேஸின் பக்கவாட்டு ஜிப்பை பிரித்து உள்ளே சுருட்டி வைத்திருந்த வாத இதழை எடுத்து பிரித்து வைத்து கொண்டு புரட்ட ஆரம்பித்தாள். பார்வை வரிகளில் படிந்தாலும் மனசு பூராவும் சூரஜ். இந்த தடவையாவது சொல்லிவிட வேண்டும், சூரஜ் ஐ லவ் யூ. சூரஜ் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அவனுடைய முகத்தை தன் மனத்திரையில் க்ளோஸ்அப்புக்கு கொண்டு வந்து ஆராய்ந்து பார்த்தாள். அவளால் கணிக்க முடியவில்லை. எக்ஸ்கியூஸ் மீ. வெகு அருகில் குரல் கேட்டு சோபிகா நிமிர்ந்தாள். அந்த பெண் தெரிந்தாள். தமிழ்நாட்டுக்கே உரிய முகம். சந்தன நிற சல்வார் கம்மிஸுக்குள் நுழைத்திருந்தாள். சோபிகா அவளை ஏறிட்டு எஸ் என்றாள். நீங்க மிஸ் சோபிகாவா? ஆமாம். மதுரையிலிருந்து வந்தீங்க இல்லையா? ஆமாம். சரி வாங்க போகலாம். நீங்கள்? என் பேர் மந்தாகினி. சூரஜ் வேலை செய்கிற அதே ஆஃபீஸில் தான் நானும் வேலை பார்க்கிறேன். அவருக்கு ஆஃபீஸில் ஒரு முக்கியமான வேலை. அதை அவாய்ட் பண்ண முடியாது, வெளியே வர முடியாத நிலை. ஸோ உங்களை ஸ்டேஷனில் ரிசீவ் பண்ண என்னை அனுப்பி வைத்தார். வெளியே டாக்ஸி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, போலாமா? சோபிகா அவளை சந்தேகமாய் பார்க்க மந்தாகினி மெல்ல புன்னகைத்தாள். உங்கள் சந்தேக பார்வை நியாயமானது தான். நீங்கள் அப்படி சந்தேகப்படுவீங்கன்னு சூரஜும் சொன்னார். அந்த சந்தேகத்தை போக்குறதுக்காகவே இந்த லெட்டர். மந்தாகினி தன் தோளில் மாட்டியிருந்த வானிடி பேக்கின் லாக்கை விடுவித்து உள்ளே மடித்து வைத்திருந்த கடிதத்தை எடுத்து நீட்டினாள். சோபிகா வாங்கி பார்த்தாள். சூரஜுக்கு அவள் எழுதி கொரியர் தபாலில் அனுப்பப்பட்ட கடிதம். என்ன சந்தேகம் தீர்ந்ததா? போலாமா? சோபிகா தயங்கினாள். வந்து சொல்லுங்க. அவர் இப்போ ஆஃபீஸில் தானே இருக்கிறார்? ஆமாம். ஒரு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேனே. தாராளமாக ஃபோன் பண்ணுங்க. வாங்க அந்த பூத்துக்கு போயிடலாம். மந்தாகினி சோபிகாவை கூட்டிக் கொண்டு ரிசர்வேஷன் கவுண்டருக்கு பக்கத்தில் இருந்த டெலிஃபோன் பூத்தை நோக்கி போனாள். உங்களுக்கு டெலிஃபோன் நம்பர் தெரியுமா சோபிகா? தெரியும். அப்படின்னா நீங்களே டயல் பண்ணுங்க. சேர்மன் ரூமில் இருக்கிற மிஸ்டர் சூரஜுக்கிட்ட நீங்களே பேசிடுங்க. இருவரும் டெலிஃபோன் பூத்துக்குள் நுழைந்து கண்ணாடி கதவை சாத்தி கொண்டார்கள். சோபிகா ரிசீவரை எடுத்துக்கொண்டு டயல் செய்தாள். மறுமுனையில் ரிங்டோன் போய் ஹலோ குரல் கேட்டதும் ₹1 நாணயத்தை போட்டுவிட்டு பேச ஆரம்பித்தாள். நல்ல ஆங்கில உச்சரிப்பில் கேட்டாள். இது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் தானே? ஆமாம். மிஸ்டர் சூரஜ் இருந்தால் பேச சொல்கிறீர்களா? சாரி, மிஸ்டர் சூரஜ் இப்போதுதான் சேர்மனோடு வெளியே புறப்பட்டு போனார். பேசிக்கொண்டிருக்கிற நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளலாமா? என் பெயர் சோபிகா. மதுரை ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்டில் ஸ்பெசிமென் கீப்பராக வேலை பார்க்கிறேன். மிஸ்டர் சூரஜ் இதற்கு முன் மதுரையில் என்னோடு வேலை பார்த்தவர். நண்பர் என்கிற முறையில் அவரை பார்ப்பதற்காக ஹைதராபாத் வந்திருக்கிறேன். சாரி மேடம், மிஸ்டர் சூரஜ் சாயந்தரம் 4 மணியிலிருந்து சேர்மனோடு ரொம்பவும் பிஸி. இனி அவர் நாளைக்கு காலையில் தான் ஆஃபீஸ்க்கு வருவார். அவரை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் வீட்டுக்குத்தான் போக வேண்டும். வீட்டு அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். சோபிகா பேசிக்கொண்டிருக்கும் போதே மந்தாகினி இடைமறித்து சோபிகா கையில் இருந்த ரிசீவரை வாங்கி கொண்டு காதுக்கு கொடுத்து போயிட்டாள்.
பேசுவது யார்? டைம் கீப்பரா? ஆமாம், நான் மந்தாகினி பேசுகிறேன். மிஸ்டர் சூரஜ் சேர்மன் ரூமில் இருந்தால் ஒரு நிமிஷம் பேசச் சொல்லுங்கள். அவருக்கு வேண்டிய ஒரு பெண் அவரோடு பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கிறாள். சாரி மேடம், அவர் சேர்மனோடு வெளியே போயிருக்கிறார். எங்கே போயிருக்கிறார்கள்? ஏதோ ஃபார்மிங் கலெக்ஷன் சம்பந்தமாய் பேகம்பேட் வரைக்கும் போனதாக தகவல். எப்போது திரும்புவார்கள்? தெரியவில்லை மேடம். மந்தாகினி தன் கையில் இருந்த ரிசீவரை ஷோபிகாவிடம் கொடுத்தபடி சொன்னாள். என்னை பற்றி கேட்கணும்னா டிபார்ட்மெண்ட் டைம் கீப்பர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஷோபிகா புன்னகைத்தாள். வேண்டியதில்லை, நான் உங்களை நம்புகிறேன். தேங்க்யூ. இருவரும் வெளியே வந்தார்கள். சாரி மந்தாகினி. எதுக்கு சாரி? உங்களை நான் அனாவசியத்துக்கு சந்தேகப்பட்டுட்டேன். மந்தாகினி சிரித்தாள். நீங்கள் என் மேல் சந்தேகப்பட்டதில் எந்த விதமான தப்பும் இல்லை. முதல் தடவையாக ஹைதராபாத் வர்றீங்க. சூரஜை எதிர்பார்த்து வந்த உங்களை முன்பின் தெரியாத நான் வந்து கூப்பிட்டா சந்தேகம் வரத்தான் செய்யும். உங்கள் நிலைமையில் நான் இருந்தாலும் இதைத்தான் பண்ணியிருப்பேன். மழை இப்போது சற்றே மட்டுப்பட்டிருக்க காத்திருந்த டாக்ஸியில் இருவரும் ஏறிக்கொண்டார்கள். டிரைவர் தெலுங்கில் கேட்டான். பிளேஸ் செப்பண்டி, ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட். எங்கட உந்தி? சலார்ஜங் மியூசியம் ரோடு. டாக்ஸி புறப்பட்டது. ஷோபிகா கேட்டாள். உங்களுக்கு இதே ஊர்தானா மந்தாகினி? இல்லை, விஜயவாடா. நல்லா தமிழ் பேசுகிறீங்க. காரணம் என்னோட அம்மாவும் அப்பாவும் தான். எப்படி? அம்மா தமிழ்நாடு, அப்பா ஆந்திரா. மெட்ராஸில் 10 வருஷம் குடியிருந்தோம். அப்பாவுக்கு உத்தியோக மாற்றல் விஜயவாடாவுக்கு வந்தது. அப்படின்னா உங்கள் ஃபாதரும் மதரும் இப்போ விஜயவாடாவில் தான் இருக்காங்களா? ஆமாம், நான் படித்த படிப்புக்கு இங்கே ஹைதராபாத்தில் இருக்கிற ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைச்சிது. சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம். அப்பா அம்மாவை பிரிஞ்சிருந்தாலும் பரவாயில்லைன்னு உத்தியோகத்துக்கு வந்துட்டேன். ஆர்கியாலஜி எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஜாப். யூ ஆர் கரெக்ட். எனக்கும் அப்படித்தான். +2வில் 90% மார்க் ஸ்கோர் பண்ணினேன். மெடிக்கல் சீட்டும் இன்ஜினியரிங் சீட்டும் ரொம்ப சுலபமாக கிடச்சிது. வீட்டில் எல்லாருமே மெடிக்கல் போக சொன்னாங்க. நான் கேட்கல. அப்ளைட் சயின்ஸ் ஆஃப் ஆர்கியாலஜி கோர்ஸுக்கு அப்ளிகேஷன் போட்டு இருக்கேன். சேர்ந்துட்டேன். சொந்த ஊரே மதுரை தானா? ஆமாம். அப்பாவும் அம்மாவும் இப்போ அங்கே தானா? இல்லை என்று சொல்லி மேலே கையை காட்டினாள் ஷோபிகா. நான் காலேஜில் படிக்கும்போது அப்பா இறந்துட்டார். படித்து நான் வேலைக்கு சேர்ந்த அடுத்த வருஷம் அம்மா இறந்துட்டாங்க. இருந்த ஒரே உறவான அண்ணனும் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு மணிலா போயிட்டார். மை குட்னஸ். அப்படின்னா நீங்கள் சோலா தனிப்பறவை? ஆமாம். இப்படி இருக்கிறது நல்லதில்லை ஷோபிகா. நீங்கள் சீக்கிரமே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும். அப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது மூலமாக உங்களுக்கு புது உறவுகள் நிறைய கிடைக்கும். எனக்கும் அதே எண்ணம்தான். மதுரையில் இருந்து சூரஜை பார்க்க ஹைதராபாத் வந்ததுக்கும் அந்த எண்ணம்தான் காரணமா? ஷோபிகா சட்டென்று நிமிர்ந்து பார்க்க மந்தாகினி தலையை சாய்த்து கண் சிமிட்டு சிரித்தாள். எனக்கு தெரியும். ஷோபிகா வெட்கப்பட்டாள். எப்படி தெரியும்? ஒரு பெண்ணோட மனசை இன்னொரு பெண் புரிஞ்சுக்க எவ்வளவு நேரமாகும்? என்னோட மனசை நீங்கள் பிடிச்சிட்டீங்க. ஆனால் சூரஜ் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலை. என்கிட்ட அவர் காட்டினது நட்பா இல்லை காதலான்னு தெரியலை. கேட்டுட வேண்டியது தானே. கேட்க தைரியம் வரலை. ஷோபிகா சொல்லிக்கொண்டிருக்கும் போதே டாக்ஸியின் வேகம் குறைந்தது. ரோட்டில் தேங்கியிருந்த மழை தண்ணீரை வாரி எறித்தபடி அந்த சிறிய கட்டிடத்துக்கு முன்பாய் நின்றது. என்ன, அதுக்குள்ளே ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்துச்சா? ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும்னு சூரஜ் சொல்லியிருந்தாரே. மந்தாகினி புன்னகைத்தார். இது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கட்டிடம் இல்லை. பின்னே? டாக்ஸியின் கண்ணாடி கதவை மந்தாகினி கீழே இறக்க ஷோபிகா பார்வையை வெளியே போட்டாள். சிவப்பு பெயிண்டில் எழுத்துக்கள் ஆங்கிலத்திலும் தெலுங்கிலும் கொட்டை கொட்டையாய் தெரிந்தது. உதடுகள் உச்சரித்தது. போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷன் தான். எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கோம்? மந்தாகினி புன்னகைத்தாள். காரணமாத்தான். என்ன காரணம்? உள்ளே போய் பேசிக்கலாம். கெட் டவுன். ஷோபிகா மிரண்டாள். நோ, நான் மாட்டேன். எனக்கு காரணம் தெரியணும். சர்தான் இறங்குடி. ஷோபிகா கழுத்தில் கையை வைத்தாள் மந்தாகினி.